வலியாக இருந்துச்சு. அதனால் முடியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அழுகையாகவே இருந்தேன். போன மாதிரி இருந்தது. கொஞ்சம் பரவாயில்ல. ஃபீல் பண்ண வலி எவ்வளோ நாள் இருக்கு? ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கு. அது இந்த மாதிரி பௌர்ணமி ரொம்ப அதிகமாகவே இருக்கு. சேர்த்து நான் என்னால் டியூட்டிக்கு போய் வரவே முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு எப்படியாவது வந்துடணும்னு பார்த்தேன். வலி பரவாயில்லையா? நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு தான் இந்த மாதிரி இருக்கு. இப்போ எப்படி இருக்கு வலி? சீக்கிரமாக போயிடுச்சா? இருக்கு கொஞ்சம் வலிச்சுதான். சொல்லுங்க. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். வாங்க வாங்க. யாருக்கெல்லாம் ஜோம் பண்ணாங்க? பலவீனமா நிறைய பேர் நின்னீங்க. புதுசா வந்து நிறைய பேர் ஜோம் பண்ணாங்க. தலைவலியா இருந்தவரே குழப்பமாவே இருந்துச்சு, வரவே முடியல. இப்போ தலைவலி போயிடுச்சு, ஆனால் கண்ணு எரிச்சல் தான் இருந்தது. வாங்க புதுசா வந்தவங்க வாங்க வந்து சாட்சி சொல்லுங்க. புதுசா வந்தவங்க நிறைய பேர் பலவீனத்தோட வந்தீங்க. அதுக்கு சோத்திரம். ஒரே ரொம்ப கால் வலியோடு வந்தேன். நான் ஏசப்பா ஜெபம் பண்ணி கால் வலியில் சரி கண்ணு எரிச்சல் சரியாச்சு. லாபத்தில் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். வாங்க வாங்க. ஜென்ஸ் வாங்க. அப்படியே தலைவலி இருந்தது, நெஞ்சு வலி இருந்தது. சரியாச்சு. கரங்களை தட்டி கத்தரை நான் படிச்சு ஜோம் பண்ணும்போது கர்த்தரின் பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கேருந்து வரீங்க? நான் மாத்தூர்லேருந்து வரேன். எனக்கு இந்த பிசாசு போராட்டம் ஒரு 2 வருஷமாகவே இருந்தது. நடுவில் சபைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். ரெகுலராக போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. இதே பிரச்சனையோட இருந்தேன் நான். அது அப்புறம் இல்லை. இப்போ நடுவில் வந்து சமீப காலமாக வந்து என்னால் சபைக்கே சரியாக போக முடியல. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நிறைய உடம்புல நிறைய இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. போன ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சபைக்கு எங்கே இருந்தாலும் வந்து எனக்கு இந்த பிசாசு போராட்டத்தில் பிரச்சனை வந்துருக்கு. சபைக்கு போகிறாள் தான் என்னால் ஞாயிற்றுக்கிழமை போக முடியல. ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் பிரதர் சொல்லியிருந்தார், நீங்கள் இங்கே வா. திருச்சூர் ஒருத்தர் அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். அம்மாவே பிரதர் இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. சண்டே இங்கே வர சொன்னாங்க. சண்டே வந்து நான் சர்ச்சுக்கும் போகிறேன், இங்கேயும் வரல. எனக்கு இது வரல. ஆனால் இன்றைக்கி நான் எனக்கு என்னென்னா இன்றைக்கி அமாவாசை. இதில் நானும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணும் அப்படின்றதுனாலே இன்றைக்கி லீவ் போட்டு நான் வீட்டில் இருந்தேன். நான் இப்போ வந்து என்ன பலவீனத்தோட வந்தீங்க? நான் வரும்போது எனக்கு பின்னாடி தலை வலி. நீங்கள் சொன்னீங்க பின்னாடி தலை இருக்குது. அந்த வலி எனக்கு இருந்தது. கண்ணில் வந்து எனக்கு சமீபம் 1 வாரமாக வந்து இந்த கண்ணில் வந்து ஒரு பக்கம் வந்து நீர் வடிகிற மாதிரி எனக்கு அந்த வலி இருந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருந்தது. இப்போ கொஞ்சம் நாள் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பேக் சைடில் அந்த பிரச்சனை இல்லை. எவ்வளோ வருஷமா இருந்த வலி? இல்லை, இது வந்து ஒரு 3 இயர்ஸாக 3 இயர்ஸாக இருக்குது. 3 இயர்ஸாக வந்து எனக்கு அப்பப்போ சம்டைம்ஸ் கண் எரிச்சல். இப்போ ஒரு 1 வீக்காக இருந்தது. இப்போ இருக்காது. இப்போ இல்லை. சொல்லிட்டு வந்துருந்தேன் நான் என் அம்மா கிட்ட. இந்த மாதிரிமா என்னன்னு தெரியல, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக மட்டும், நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போக போகிறது. தொடர்ந்து வாங்க. வேற வேற புதுசா வந்து கை வச்சு ஜோம் பண்ண சொல்லுங்க. சாட்சி சாட்சி மைக் வேற இன்னும் கால் வலியோட வந்து எனக்கு பௌர்ணமியோட ரொம்ப வலி. நேற்றுலாம் எனக்கு வலி இல்லைம்மா, எனக்கு அவ்வளோ வலி. இந்த வலி குறைச்சலோடு இருந்தது. இந்த குறைச்சலே இல்லை. எத்தனை நாள் இருந்ததுமா அந்த வலி? இன்னைக்கு தான் கஷ்டமா, எனக்கு அவ்வளோ வலி. நம்ம கரங்களை தட்டி கத்த நல்ல சுகத்தை கொடுத்தாரு. சொல்லுவோம். ஜோம் பண்ண வந்து பிரதர் என்ன பண்ணுச்சு? வாங்க பிரதர். நீங்கள் தான் எங்கேருந்து வரீங்க? என்ன பண்ணுச்சு? ஜெபிக்கணும்னு சொல்லுங்க. ஒய்ஃப் வாங்க. இங்கே பார்த்து சொல்லுங்கம்மா. கூட ஜெபிக்கும் போது வாமிட் வந்து எதனால தெரியல. ரொம்ப நாளாக இருக்கு அந்த ப்ராப்ளம். வாமிட் வந்து என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? மாத்திரைங்க கட்டு. எங்கேருந்து வரீங்க? ஆவடி. ஜோம் பண்ண என்ன பண்ணுச்சு? எனக்கு இந்த இடம் வலியா இருந்தது. நீங்க சொன்னீங்க வலியா இருக்கவங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இல்லை அந்த வலி. ஜோம் பண்ண என்ன பண்ணுச்சு? கீழே வந்துட்டாங்க. உங்களை விட்டு இருக்க செய்வன கட்டுகள் இன்னைக்கு கட்ட விழுக்கப்பட்டது. அலையிலேயே உங்களுக்கு விரோதமாக மாத்திரைகள்லாம் குறி சொல்வதில்லை. நல்ல அனைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. வேற யாரும் புதுசாக வந்து செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது சாட்சி சொல்லணுமா? அப்படி